Hey guys, this is Priyanka from Vallivar Vasagar Vattam. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா 9th யூனிட். ஸோ 9th யூனிட்டில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கொஷின்ஸை வந்து கொஞ்சம் நான் இதில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு கொஞ்சம் இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போன செஷனில் வந்து போன வீடியோ நான் போட்டும் போது நிறைய பேர் வந்து கிளாரிஃபிகேஷன் நல்லாயிருக்கு, எக்ஸ்ப்ளனேஷன் நைஸ்ன்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு நீங்கள் பர்சனலாகவே வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ ஃபார் ஆல். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் பூஸ்டப் பண்ண எனக்கு இன்னமும் எந்துவாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இன்னமும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் see the session now. So first question, which of the following characteristics distinguishes German languages within the Indo-European family? So German languages within the Indo-European family. இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலிக்குள்ளே எப்படி ஜெர்மன் லாங்குவேஜஸ் வந்தது அப்படின்ற கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் கிரிம் லா, சவுண்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் PIE டு ஜெர்மனி. ஆக்சுவலி கிரிம் லா, ஸோ கிரிம் லானா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிரிம் லா ஆர் ஆல்சோ நோன் அஸ் த ஃபர்ஸ்ட் ஜெர்மனி கான்சனன்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த லா வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றின கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் PIE ஓட கான்சனன்ட்ஸ், அதோட வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ ஜெர்மனிக் லாங்குவேஜ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா சவுண்டு சேஞ்ச் வந்து உண்டாகும். ஆக்சுவலி இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ப்ராக்ரெஸ் அண்ட் ஆல்சோ இது ஒரு பவர்ஃபுல் டூலாக கூட உண்டாக்கும். அண்ட் ஆல்சோ காமன் ஆன்சஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் கம்பேரிட்டிவ் அதர் லாங்குவேஜஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ கிரிம் லா ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஜெர்மாட்டிக் கான்சனன்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது யார் வந்து கண்டுபிடிச்சது, ஹூ டிஸ்கவர்ட் கிரிம் லா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராஸ்மஸ் ராஸ்க் அப்படின்றவர் தான் கிரிம் லாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜேக்கப் கிரிம், அவர் தான் சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி கிராமர் எடுத்து அதோட லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சவுண்டு ஷிஃப்ட் இஸ் நத்திங் பட் ஒரு இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா, ஜெர்மனிக் லாங்குவேஜ்லேருந்து இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிக்கு வந்து லாங்குவேஜ் அதோட சவுண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறது. அதே மாதிரி ரஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு சவுண்டு ஷிஃப்ட்டை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் கிரிம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலேட் பண்ணது. என்ன ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிரிம் லா வந்து ஃபார்முலேட் பண்ணது. ஸோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்குள்ளே ஜெர்மனி கிராமர் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் இந்த இயரில் ஃபார்முலேட் பண்ணியிருக்காருன்னா 1890 to 1837 அதாவது ஜெர்மனி கிராமர் அப்படின்ற விஷயம் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஆஃப் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் ஆக்சுவலி இதுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு சில டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படின்னா இட் இஸ் அ லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஸோ உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து பேசப்படுற ஒரு ஃபேமிலி தான் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஸ்போக்கன் இன் யூரோப்னு சொல்லலாம், ஈரான் அண்ட் ஆல்சோ இந்தியன் சப்கான்டினென்ட்டில் கூட நம்ம இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனிக். ஸோ ஜெர்மனிக் எடுத்துக்கிட்டால் இங்கிலீஷ், ஜெர்மன், டச், ஸ்வீடனுக்குள்ளே ஜெர்மனிக் லாங்குவேஜ்குள்ளே அடங்கிடும். ரொமான்ஸ், ஸோ ரொமான்ஸுங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, இட்டாலியன், போர்ச்சுகீஸ் எல்லாமே அடங்கிடும். நெக்ஸ்ட்டு ஸ்கெல்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஷு, வேல்ஷு, ஸ்காட்டிஷு, காலிக் இதெல்லாம் உள்ளே அடங்கிடும். ஸ்லாவிக் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன், பாலிஷு, ஸ்வீஷு, பல்கேரியன் எல்லாமே அடங்கிடும். நெக்ஸ்ட்டு இண்டோ ஈரானியன். ஸோ இண்டோ ஈரானியன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, உருது, பர்ஷியனா ஃபார்சி, பெங்காலி. க்ரீக்கு. பல்திக் வந்து பார்த்திங்கன்னா லித்துவியன். அல்பானியன். ஸோ அல்பானியன் வந்து பார்த்திங்கன்னா அல்பானியன் தான். ஆர்மேனியன் தான்.
டொச்சாரியன். ஸோ டொச்சாரியன் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் சென்ட்ரல் ஏஷியா. அனத்தோலியன். ஸோ அனத்தோலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடில்டி, தட் இஸ் அ ஏன்ஷியன் டர்க்கி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் அண்ட் ஆல்சோ இந்த பிரான்ச்சுக்குள்ளே வர லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜெர்மனிக் பிரான்ச் ஆக்சுவலி. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜெர்மனிக் பிரான்ச்சுக்குள்ளே வரதான் இங்கிலீஷு, எஸ்பெஷலி வெஸ்ட் ஜெர்மனிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்காங்க. சிஸ்டர்ஸ் லாங்குவேஜில் ஜெர்மனு, டச்சு, ஆஃப்ரிக்கன்ஸ் இதெல்லாமே சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் இஸ் நார்ஸ், NORSC நார்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் அ ஓல்டு நார்ஸ் டியூ டு வைக்கிங் இன்வேஷன்ஸ். ஸோ வைக்கிங் இன்வேஷன் ஆகும்போது நார்ஸ் அப்படின்ற லாங்குவேஜ் ஆக்சுவலி வந்தது. அப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்குள்ளே வந்து எப்படி இன்வைட் ஆகிடுச்சுன்னா நார்மல் கான்குவெஸ்ட் மூலிமா ஃப்ரெஞ்சு வந்து இங்கிலீஷ்குள்ளே இன்வைட் ஆகிடுச்சு. லாட்டின், க்ரீக்கு த்ரூ சர்ச் அண்ட் ரெனைசான்ஸ், சர்ச் மூலிமாவும் ரெனைசான்ஸ் மூலிமாவும் லாட்டின் அண்ட் க்ரீக் வந்து இன்வைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சப் பிரான்ச் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷோட கிளாஸிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து இண்டோ யூரோப்பியன். இங்கிலாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டோ யூரோப்பியன், அப்புறம் ஜெர்மனிக், அப்புறம் வெஸ்ட் ஜெர்மனிக், நெக்ஸ்ட்டு ஆங்கிலோ ஃப்ரீசியன், ஓல்டு இங்கிலீஷ் தட் இஸ் ஆங்கிலோ சாக்சன், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். இதெல்லாமே வந்து சப் பிரான்ச் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் மெயினாக இதில் வந்து எதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலி இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஹாஸ் மோர் வேர்ட்ஸ் ஆஃப் லாட்டின் ஆரிஜின். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜே பார்த்திங்கன்னா நிறைய லாட்டின் ஆரிஜினை வந்து கலந்துருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமரு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிமைன் ஜெர்மனிக்கு எல்லாமே கலந்துருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மதர், ஹவுஸு, நைட்டு, வாட்டர், கோ, ரன் இதெல்லாமே ஜெர்மனிக்குன்னு நினச்சிட்டு தேர் இஸ் அ ஜெர்மனிக் ஆக்சுவலி. லாட்டின் வந்து கிடையாது. இதெல்லாமே ஜெர்மனிக் லாங்குவேஜஸ். எஸ். ஸோ ஒரு சில கான்செப்ட் வந்து இப்போ நான் சொல்கிறேன். நம்ம இண்டோ யூரோப்பியன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சப் பிரான்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஜெர்மனிக் அப்படின்றது சொல்லுவாங்க. தட் இஸ் ஜெர்மனிக் பிரான்ச். ஸோ சிஸ்டர்ஸ் லாங்குவேஜஸ் யார் இது சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன், டச், ஃப்ரீசியன் வந்து சொல்லலாம். இதோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டினு, ஓல்டு நார்ஸு, ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் இங்கிலாந்துக்குள்ளே வந்தவங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் பீப்புள் நார்மன் கான்குவெஸ்ட் நடந்தது. ஸோ லாட்டின்லாம் த்ரூ சர்ச் மூலிமாவும் ரெனைசான்ஸ் மூலிமாவும் வந்தது. ஓல்டு நார்ஸ் வைக்கிங்கோட இன்வேஷன் அப்போ வந்தது. இது எல்லாமே இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே இங்கிலாந்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. எப்படி நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியா ரூல் பண்ணும்போது இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது, அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், என்ன முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிக் பேஸ் வித் ஹெவி ரொமான்ஸ் வெக்காபுலரி. ஸோ பட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெர்மனிக் பேஸாக இருக்கும், ஆனால் ஹெவி ரொமான்ஸ் வெக்காபுலரி நம்மளோட இண்டோ யூரோப்பியனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. Which of the following linguistic changes is most associated with the transition to modern English? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தி கிரேட் வவல் ஷிஃப்ட். த கிரேட் வவல் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 1400லேருந்து 1600 நடந்த ஒரு கான்செப்ட். இட் இஸ் அ மேஜர் சேஞ்ச் இன் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனோட மேஜர் சேஞ்ச் தான் கிரேட் வவல் ஷிஃப்ட். ஸோ இது எஸ்பெஷலி லாங் வவல்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இட் கிரியேட்ஸ் என்ன மாதிரி க்ரியேஷன் வந்து பண்ணியிருக்குன்னா இங்கிலீஷ் ஸ்பெல்லிங். ஓகேங்களா? இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கோ அண்ட் ஆல்சோ டெஸ்கிரிபன்சி பிட்வீன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் டுடே. இன்றைக்கி ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்கம் அண்ட் ஆல்சோ மாற்றமே உண்டாயிருக்கு இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படின்றது சொல்லியிருக்கலாம். இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து மூவ் ஆயிருக்குன்னா மிடில் டு மாடர்ன் இங்கிலாண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ மிடில் இங்கிலீஷ்லேருந்து மாடர்ன் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் ஷிஃப்ட் வவல் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு இங்கிலீஷ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓல்டு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 450 to 1066 CE. ஸோ இட் இஸ் ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்து ஆக்சுவலி. இட் இஸ் அ மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ ஹூ ஆர் ஆல் மைக்ரேட்டட் இன் இங்கிலாண்டர்ஸ், ஆங்கிள்ஸ், சாக்சன், ஜூட்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் டென்மார்க். ஸோ அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் நார்ஸ்னால் வைக்கிங் இன்வேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ லாட்டின்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரி மூலிமா வந்தவங்க தான். ஸோ எங்களோட ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு கிராமர் வந்து பார்த்திங்கன்னா நவுன்ஸு, வேர்ப்ஸு, அட்ஜெக்டிவ்ஸ்
had many endings. எங்களோட கிராமர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வேர்ட் ஆர்டராகவும் இருக்கும். இவங்களோட லாங்குவேஜஸ் அண்ட் ஆல்சோ இவங்களோட வெக்காபுலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிக் வெக்காபுலரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இங்கிலாண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு, லாட்டின்ஸு, அப்புறம் இந்த நார்ஸு, இந்த ஜூட்ஸு இவங்கெல்லாம் உள்ளே வர ஜெர்மனி, டென்மார்க் இவங்கெல்லாம் வர லாங்குவேஜோட பற்றாக்குறை மீன்ஸ் லாங்குவேஜோட நிறைய லாங்குவேஜஸ் சேர்ந்தனால பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீப்புளே குழம்பிட்டாங்க. யார் எந்த லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா பேசுகிறது எல்லாமே தங்கிலீஷ் தான். நம்ம எல்லாம் யாருமே தூய தமிழ் வந்து பேசவே இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தமிழ் வந்து பேசுகிறோம். ஸோ தட் இஸ் அ தங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த லாங்குவேஜ் வந்து பேசுகிறதுன்னு சொல்லி மொழியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழப்பி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இயர்லி டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாட்டின் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பியோவல்ஃப். ஸோ பியோவல்ஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லாட்டின் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பியோவல்ஃப் அப்படிங்கிறது ஓல்டு லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒர்க் அது. தட் இஸ் அ போயம். ஸோ நெக்ஸ்ட் மிடில் இங்கிலீஷ். மிடில் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 1066 1500. ஸோ இட்ஸ் அ நார்மன் கான்குவெஸ்ட் ஆஃப் 1066. ஸோ நார்மன் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மன் பீப்புள் வந்தோன்னா ஃப்ரெஞ்சோட வெக்காபுலரி கல்ச்சர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லண்டன் டயலெக்டோட ஸ்டாண்டர்டே வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லண்டனோட டயலெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மிடில் இங்கிலீஷ். அண்ட் ஆல்சோ மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா SVO எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமரில், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து கொண்டு வந்ததே நம்ம மிடில் இங்கிலீஷ் பீப்புள் தான். நோட் பண்ணிக்கோங்க. SVO அப்படின்ற ஆர்டர் வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னா மிடில் இங்கிலீஷ்னால தான் கொண்டு வரப்பட்டது. சி ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜரோட கேண்டர்பரி டேல்ஸ் இது எல்லாமே மிடில் இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஒரு போயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ் 1500லேருந்து அட் ப்ரெசென்ட்டு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா கிரேட் வவல் ஷிஃப்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாடர்ன் இங்கிலீஷ்லேருந்து தான் 1400 to 1600. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை வில்லியம் கேக்ஸ்டன் இன் 1476. இட் இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ் ஸ்பெல்லிங். ரெனைசான்ஸ் வந்து ரெனைசான்ஸோட க்ரீக்கு, லாட்டின் அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெனைசான்ஸ் மூலிமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொலோனியல் எக்ஸ்பான்ஷனு, சயின்ஸு, டெக்னாலஜி இதெல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டுடே யூஸ் பண்ணுற கிராமர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மாடர்ன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுற கிராமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற வெக்காபுலரி எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் டூ வெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம், வில் ஃபார்ம் இது எல்லாமே ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் எல்லாமே மாடர்ன் இங்கிலீஷில் வரப்பட்டதான். எப்படி நம்ம மிடில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்ம SVO சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் மாடர்ன் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி த கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன தெரியுமாங்க மேம்? சிம்பிள் கான்செப்ட் தான். மிடில் இங்கிலீஷோட சவுண்டை வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ லாங் வவல் ப்ரொனன்சியேஷன் இருக்குன்னா ஷார்ட்டாக வந்து ப்ரொனன்சியேஷனாக மாற்றிருக்காங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் BITE பைட்டுன்னு நம்ம சொல்கிறோம் BITE. பட் அந்த காலத்தில் BITE பீத்தை சொல்லியிருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா BEET பீட் அப்படின்னு சொல்லி இந்த லாங் வவல் ப்ரொனன்சியேஷனாக இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு வேர்டு இருக்குன்னா அதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணுறது, அதுதான் த கிரேட் வவல் ஷிஃப்டோட கான்செப்டே. இந்த இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயந்தான். ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷில் ஒன்றுமே இல்லை, ஜெர்மனிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தப்பட்டது, காம்ப்ளெக்ஸ் எண்டிங்கு, வைக்கிங் இன்ஃப்ளூயன்ஸு. ஓகேங்களா? ஓல்டு இங்கிலீஷில். அப்புறம் மிடில் இங்கிலீஷில் வந்து ஃப்ரெஞ்ச் வெக்காபுலரிஸ் வந்தது, ஏன்னா நார்மன் ஃப்ரெஞ்ச் வந்து உள்ளே வந்தனால. அப்புறம் கிராமர் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ கிராமர் அப்படின்ற விஷயமுமே மிடில் இங்கிலீஷ் பீரியடில் தான் வந்தது. அப்புறம் மாடர்ன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் வவல் ஷிஃப்ட்டு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, குளோபல் vocabularies இதெல்லாமே மாடர்ன் இங்கிலீஷில் கொண்டு வரப்பட்டது. Actually this is the concept of this. So let's go to the third question. Assertion reasoning question. Assertion A. English vocabulary contains a large number of French and Latin loanwords. Reason R. The Norman conquest in 1066 brought French speaking rulers to England. Actually both A and R are true and R is the correct explanation of A. இதனால் வந்து பார்த்திங்கன்னா
த நார்மன் கான்குவெஸ்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜே நம்ம இங்கிலாந்துக்குள்ளே வந்தது. ஏன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணியிருக்காங்க த்ரூ த நார்மன் கான்குவெஸ்ட். ஓகேங்களா, அதுதான் ஆங்கிலோ சாக்சன் ஆங்கிலோ நார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாண்டை வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆட்சி பண்ணனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜே நம்ம இங்கிலாந்துக்குள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ ஃப்ரெஞ்ச் கூடயே லாட்டின் வேர்ட்ஸுமே இங்கிலாந்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. எஸ்பெஷலி லாவில் வந்துருச்சு, கவர்மெண்ட்டு, கல்ச்சர், இதெல்லாமே ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டுக்குள்ளே எப்படி வந்தது, நார்மன் கான்குவெஸ்ட் மூலிமா தான் வந்தது. ஸோ அதனால் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ நான் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்கிறேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்தும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சு, லாட்டினு, ஈவன் தோ இந்தியாவிலேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்க்கு வந்து இருக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நார்மன். ஸோ ஃப்ரெஞ்ச் நார்மன்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேர்ட்ஸ் இங்கிலீஷ்குள்ளே எடுத்திருக்காங்கன்னா ஜஸ்டிஸ், ராயல், கவர்மெண்ட், ஹானர், பியூட்டி, பீஃப், மேன்ஷன், இதெல்லாமே ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் அதெல்லாமே இங்கிலாந்துக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லாட்டின். ஸோ லாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்லேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மேனுவல், ஸ்ட்ரக்சர், விஷன், லிபர்ட்டி, எஜுகேட், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாட்டின்லேருந்து நம்ம இங்கிலீஷ்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் க்ரீக் வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிலாசபி, டெமோக்ரஸி, பயாலஜி, டெலிஃபோன், மைக்ரோஸ்கோப், இதெல்லாமே க்ரீக் லாங்குவேஜ் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்லேருந்து இங்கிலீஷ்குள்ளே வந்து எடுத்துட்டாங்க. இதெல்லாமே க்ரீக் ரூட்ஸ். இதெல்லாமே திஸ் இஸ் ஆல் அகாடமிக் டேர்ம்ஸ் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு ஓல்டு நார்ஸ். இந்த ஓல்டு நார்ஸ் சொன்ன வைக்கிங் இன்வேஷன்னால் வரப்பட்ட லாங்குவேஜ் இது எல்லாமே ஓல்டு நார்ஸ். ஸோ ஓல்டு நார்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஸ்கையு, விண்டோ, எக்கு, ஆங்கர், தே, தெம், தேர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு நார்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஆக்சுவலி இது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் இங்கிலாண்ட்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்தியன். ஸோ நம்ம நாட்டிலேருந்து என்னென்ன லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம நாட்டிலேருந்து ஹிந்தி, உருது, தமிழில் கூட எடுத்திருக்காங்க. என்னென்ன பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாம்பு எல்லாம் நம்மளோட நாட்டிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. பங்களா. ஸோ பங்களா, பைஜாமாஸ், ஜங்கிள், லூட், காக்கி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட வேர்டு தான் இதெல்லாமே. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம நாடை காலனைசேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து எந்த மாதிரி வேர்ட்ஸ் ரிலேட்டடாக எடுத்திருக்காருன்னா கிளாத்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பைஜாமாஸ் பார்க்கலாம், காக்கி பார்க்கலாம், ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு, ஆர்கிடெக்சர், கல்ச்சர், இதெல்லாமே இங்கிலாந்து பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதோட வேர்ட்ஸ் எல்லாம் அவன் நாட்டுக்கு சேர்த்து எடுத்துகிட்டே போயிட்டான். அப்புறம் ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ்லேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா கார்கோ. ஸோ கார்கோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, கார்கோ, ப்ரீஸு, பனானா, டொமேட்டோ, மஸ்கிட்டோ, இதெல்லாமே ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸோட வேர்ட்ஸ் தான். எதுக்காக எப்படி வந்து எடுத்தாங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இங்கிலாந்து பீப்புளும் அங்கே போய் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இன் அமெரிக்காஸ் அண்ட் ஆஃப்ரிக்காஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போய் திருடிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அரபிக். ஸோ அரபிக்லேருந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னா ஆல்ஜிப்ரா, மேக்ஸில் பார்க்குற அல்ஜிப்ரா, அப்புறம் ஆல்கஹால், ஜீரோ, சாஃப்ரான், காஃபி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்லேஷன், லாட்டின்லேருந்து ஸ்பானிஷ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணது இந்த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அரபிக் வேர்ட்ஸ். இதெல்லாம் ஜெர்மன்லேருந்து பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன், ஆங்கிஸ்ட்டு, பிளிட்ஸு, அப்புறம் வந்து டாலப் கேங்கர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மன்லேருந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ எதுக்காகனா இவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து சைக்காலஜிக்கலாக மிலிட்ரி டேர்ம்ஸ்க்காக வந்து இங்கிலாந்து வந்து இந்த ஜெர்மன்லேருந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் 18th to 20th centuries தான் இந்த டேர்ம்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஃபாலோயிங். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து பார்த்திங்கன்னா த பைபிள், கேஜேவி, வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்லேருந்து வந்திருக்குன்னா த பைபிள், எஸ்பெஷலி த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 1611. ஸோ என்னென்ன லாங்குவேஜ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்செப்ட் இருக்குது. த பைபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்கான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ரிதமிக் ஸ்டைல் ஆஃப் இங்கிலீஷ். அண்ட் ஆல்சோ இது இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். Rich in idiomatic expression.
many still in use. பைபிளில் யூஸ் பண்ணுற காமனான ஃப்ரேஸ் வந்து என்ன தெரியுமா? 5 ஃப்ரேஸ் தான் காமனான விஷயம். என்னென்னா by the skin of your teeth, that is the first one. Second one, a thorn in the flesh, a thorn in the flesh. Second one, the powers that be. Third one, let there be light. Fourth one, a house. Fifth one. இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமனாகவே நம்ம பைபிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட். ஸோ என்னென்ன இம்பேக்ட் இதில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிங் ஜேம்ஸ் பைபிள், கேஜேவி அப்படின்னா கிங் ஜேம்ஸ் பைபிள்னு அர்த்தம். இந்த பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸோட பைபிள் எப்படி இருக்குன்னா, எதை ஷேப் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னா இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து ஷேப் பண்ணி சொல்லியிருப்பாங்க, எஸ்பெஷலி ரிலீஜியன், பாலிடிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ இதை பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பன்னியன், மில்டன், ஈவன் மாடர்ன் ரைட்டர்ஸ் கூட, ஆத்தர்ஸ் கூட இந்த பைபிள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் எல்லாத்துக்குமே தெரியும். 1564 to 1616 டெத்து. ஆக்சுவலி ஹீ இன்ட்ரடியூஸ்ட் 1700 + நியூ வேர்ட்ஸ் டு இங்கிலீஷ். அவரோட பாப்புலர் வந்து பார்த்திங்கன்னா டசன் ஆஃப் idioms அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அவரோட மாஸ்டரே பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ளே, பன்ஸு அண்ட் ரெக்டாரிக் ரைட்ஸு ஸ்டைல்ஸு. அவர் பார்த்திங்கன்னா இஸ் எ ட்ரமாட்டிஸ்ட். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரமாட்டிஸ்க்கு பேர் போன ஒரு பர்சன். அவரோட ஃபேமஸான எக்ஸ்ப்ரெஷன் என்ன தெரியுமா? ஒரு 5 இருக்குது. பிரேக் த ஐஸ்ன்னு சொல்லுவார். வைல்ட் கூஸ் சேஸு, இன் அ பிக்கிள், ஹார்ட் ஆஃப் கோல்ட், வாட்ஸ் டன் இஸ் டன். ஆக்சுவலி அவரோட ஃபேமஸான எக்ஸ்ப்ரெஷன் இது, வேர்ட்ஸ் இது. அண்ட் ஆல்சோ வெக்காபுலரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். இங்கிலீஷ் வெக்காபுலரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ட்ராமாலே பொயட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு. நிறையா டெய்லியும் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல், பிளெண்டட் கிளாசிக்கல் கொடுத்துருக்காரு, எலைட்னஸ் கொடுத்துருக்காரு. காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒர்க்ஸ் ஆக்சுவலி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜான் மில்டன். John Milton was born in 1608 and died in 1674. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா மில்டன் வந்து மில்டன்னால நமக்கு பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். அவரோட ஸ்டைலே வந்து லாட்டின் சின்டாக்ஸில் இருக்கும், எலிவேட்டட் டிக்ஷன் அண்ட் எபிக் தீம்ஸ்ன்னு சொல்லலாம். இவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னா நியோலாஜிசம் அண்ட் ஆல்சோ ரீஷேப்டு பொயட்டிக் ஸ்ட்ரக்சர். ஜான் மில்டனோட கேரக்டர் இதுதான். டாக்டர் சாமுவேல் ஜான்சன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். ஹீஸ் த பெஸ்ட் கிரிட்டிசிசம் இந்த வேர்ல்டுனே சொல்லலாம். அவரோட மெயின் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அ டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1755. ஸோ இஸ் அ ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்காரு. இன்ஃப்ளூயன்ஸ்டு ஸ்டாண்டர்ட் ஸ்பெல்லிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து நிறையா வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைபிளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அண்ட் ஆல்சோ பைபிள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க 4 பேர்த்தோட சோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப டீப்லியாக வெக்காபுலரிஸு, இடியம்ஸு, ஃப்ரேஸ் ஸ்டைலு, லிட்ரரி ஃபார்மு, ஈவன் மாரல் டோன் கூட உண்டாயிருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து டுகெதர் தே பிரிட்ஜ் religion, drama, poetry and scholarship. Actually they are the pillars of English cultural heritage அப்படின்னு சொல்லலாம். So next question, match it. So இது வந்து பார்த்தீங்கன்னா phonetics actually. இது எல்லாமே phonetics term. So let's see. So first question, E, I, 2 டாட் இருக்கு பார்த்தீங்களா, that is the E phonetic ஓட E அது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இக். செகண்ட் ஒன் இக், அந்த ஓ போட்டு நடுல சென்டரில் அந்த கோடு வச்சுருக்காங்க பார்த்தா, ஸோ தட் இஸ் அ இக். ஸோ நெக்ஸ்ட்டு த. தேர்ட் ஒன் வந்து தன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் வந்து ஜ. ஃபிஃப்த் ஒன் ஐ. ஃபிஃப்த் ஒன் ஐ. சிக்ஸ்த் ஒன் வந்து ஷா. செவன்த் ஒன் ஓ. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இ அப்படின்னு சொன்னேன். இ அப்படிங்கிறது லாங் ஃப்ரண்ட் க்ளோஸ் வவல் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளீஸ், சி இதெல்லாம் சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து இக்குன்னு சொன்னேன்.
So that is a voiceless dental fricative. Voiceless dental fricative. See for example this, think, thank, இந்த இக்குன்னு முடியும் பாருங்க, அதுதான் voiceless. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் த வந்து பாருங்க வாய்ஸ்டு டென்டல் ஃப்ரிகேட்டிவ். அது ஃபஸ்ட்டு பார்த்து வாய்ஸ்லெஸ்ஸு, இது வாய்ஸ்டு டென்டல் ஃப்ரிகேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ், தட், துன்னு வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜா, ஜா. ஸோ தட் இஸ் அ வாய்ஸ்டு போஸ்ட் ஆல்வெலர் ஆஃப்ரிகேட். ஜட்ஜு, ஜாமு இந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏய், ஏய் இஸ் நத்திங் பட் டிப்தாங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மை, ஹை, ப்ரைஸ் இதெல்லாம் சொல்லலாம், ஏன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஷா. ஷா அப்படிங்கிறது வாய்ஸ்லெஸ் போஸ்ட் ஆல்வெலர் ஃப்ரிகேட்டிவ். ஸோ தட் இஸ் ஷிப், ஷாப் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஓ. ஓ அப்படின்னு தட் இஸ் அ டிப்தாங் வேர்ட். கோ, நோ, போட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிப்தாங் வேர்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபொனட்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்கல் சவுண்ட் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச். நம்ம ஹியூமன்ஸ் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதோட சவுண்டை வந்து ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஃபொனட்டிக்ஸோட வேலையே. தே ஆர் ப்ரொடியூஸ்ட், டிரான்ஸ்மிட்டட் அண்ட் பர்சீவ்ட். ஃபொனட்டிக்ஸ்க்கே 3 டைப்ஸ் இருக்குது. ஆர்குலேட்டரி ஃபொனட்டிக்ஸ், அசர்ட்டிவ் ஃபொனட்டிக்ஸ், ஆடிட்டரி ஃபொனட்டிக்ஸ். ஆர்குலேட்டரி ஃபொனட்டிக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், எப்படி நம்மளோட ஸ்பீச் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அதை கண்டுபிடிக்கிறது தான் ஆர்குலேட்டரி ஃபொனட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு அக்காஸ்டிக் ஃபொனட்டிக்ஸ். அக்காஸ்டிக் ஃபொனட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் சவுண்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறது. சவுண்ட் வேவ், நம்ம பேசுகிற டோனோட சவுண்டு வேவை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அக்காஸ்டிக் ஃபொனட்டிக்ஸோட வேலை. நெக்ஸ்ட்டு ஆடிட்டரி ஃபொனட்டிக்ஸ். ஆடிட்டரி ஃபொனட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹவு த இயர் அண்ட் பிரெயின் ப்ராசஸ் ஸ்பீச். நம்ம பேசுகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மெம்பர்ஸ் பேசுகிறாங்கன்னா அந்த 2 மெம்பர்ஸில் ஒருத்தர் வந்து கொஷின் கேட்குறாங்க, நம்ம ஆன்சர் பண்ணோம்னா அந்த ஆன்சர் பண்ணும் போது அவங்க பேசுகிற ஸ்பீச் வந்து நம்ம காதில் எப்படி விழுது, அந்த காதில் விழுந்து அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம பிரெயின்குள்ளே ஸ்டிக் ஆகுது, பிரெயின்குள்ளே ஸ்டிக் ஆகி நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து நமக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் கொடுத்து அந்த வார்த்தைகள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். அதுதான் ஆடிட்டரி ஃபொனட்டிக்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் மெயினான விஷயம். நெக்ஸ்ட்டு ஃபோனாலஜி. ஃபோனாலஜி அப்படின்னா என்ன தெரியுமா? சவுண்ட் ஃபங்க்ஷன் இன் அ லாங்குவேஜ் சிஸ்டம். ஹவு சவுண்ட் ஃபங்க்ஷன் இன் அ லாங்குவேஜ் சிஸ்டம். லாங்குவேஜ் சிஸ்டமில் எப்படி சவுண்டை வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி படிக்கிறது தான் ஃபோனாலஜி. ஓகேங்களா? ஸோ ஃபோனிம்ஸு, ரூல்ஸ், பேட்டர்ன் இது எல்லாமே அதோட மீனிங்ஸை பற்றி படிக்கிறது தான் ஃபோனாலஜி. வவல். ஃபோனாலஜி வவல் இருக்குது. ஸோ வவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித்தவுட் அப்ஸ்ட்ரக்ஷனாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வவல். ஸோ வவல் வந்து பார்த்திங்கன்னா 4 விஷயந்தான். டங்க் ஹைட்டு, டங்க் பொசிஷனு, லிப் ஷேப்பு, அப்புறம் லென்த்து. டங்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கா, மிடிலாக இருக்கா, லோவாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. டங்க் பொசிஷன் வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கா, சென்ட்ரலாக இருக்கா, பேக்காக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. லிப் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கா, அன்ரவுண்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. லென்த்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கா, லாங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வவல்ஸோட வேலை. சி ஃபார் எக்ஸாம்பிள் சீட், தட் இஸ் அ லாங் ஃப்ரண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லலாம். சிட்டு, அது வந்து ஷார்ட் ஃப்ரண்ட் நெவர் க்ளோஸ். கேட், அது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன். கப்பு, சென்ட்ரலாக சொல்கிறது. ஃபாதர், லாங் ஓப்பன் பேக், தட் இஸ் ஃபுட், லாங் பேக் க்ளோஸ். இதெல்லாமே வவல்ஸில் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு கான்சனன்ட். கான்சனன்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் ஏர் ஃப்ளோவால் பிளாக்கேஜ் ஆகும். தட் இஸ் அ கான்சனன்ட். கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும், ஆனால் ஏர் ஃப்ளோவால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேமேஜ்ட் ஆகும். தட் இஸ் அ வாட் கான்சனன்ட். வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்டாகவும் இருக்கும், வாய்ஸ்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஆர்டிகுலேஷன் வந்து பிளேஸ் பண்ணும். பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் மவுத்தில்
மவுத்தில் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் பண்ணும். மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், ஸோ ஹவு த சவுண்ட் இஸ் மேட், எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி மேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பென், பென்னுங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லெஸ் தான். பெட் வாய்ஸ்டு, பெட்டுன்னு சொல்கிறோம் வாய்ஸ்டு. டென் வாய்ஸ்லெஸ். ஷிப் வாய்ஸ்லெஸ். ஜட்ஜ் வாய்ஸ்ட். சிங் வாய்ஸ்ட். ஓகேங்களா, அதோட பிளேஸ் பாருங்கள். பென் அப்படிங்கிறது வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லலை, தட் இஸ் அ பைலாபியல் ஆக்சுவலி. பெட் வாய்ஸ்டு பைலாபியல். டென் வாய்ஸ்லெஸ் alveolar. ஷிப் வாய்ஸ்லெஸ் போஸ்ட் alveolar. ஜட்ஜ் வாய்ஸ்டு போஸ்ட் alveolar. சிங் வாய்ஸ்டு velar. ஓகேங்களா, இந்த பைலேபியல், alveolar, போஸ்ட் வெலார், வெல்லார் இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். டிப்தாங், டிப்தாங் அப்படிங்கிறது, டிப்தாங்ஸ் வந்து we have 8 diphthongs actually. ஸோ டிப்தாங் அப்படிங்கிறது a glide from one vowel sound to another within the same syllable. ஒரு வவல் சவுண்டோட அனதர் சவுண்டோட சிலபிளை வந்து நம்ம சேம் பண்ணுறதா டிப்தாங். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ், ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் க்ளோசிங்காக சொல்கிறது. ப்ரைஸ் ஃப்ரண்ட் க்ளோசிங். சாய்ஸ் ஃப்ரண்ட் க்ளோசிங். கோட் பேக் க்ளோசிங். மவுத் பேக் க்ளோசிங். மியா சென்ட்ரிங். ஸ்கொயர் சென்ட்ரிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்தாங்ஸில் வர்றது தான். வவல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மோனோதாங்ஸ், டிப்தாங்ஸ் ரெண்டு இருக்குது. கான்சனன்ஸில் ப்ளாசிவ்ஸு, ஃப்ரிகேட்டிவ்ஸு, ஆஃப்ரிகேட்டிவ்ஸு, நேசலு, அப்ராக்சிமேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்சனன்ட்டில் வராது. அசர்ஷன் ரீசனிங். நெக்ஸ்ட் கொஷின், 6th கொஷின். அசர்ஷன் A. Synonymy refers to two or more words having exactly the same meaning. Reason are, all synonyms can be used interchangeably in all context. Synonymy, synonymy அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி A is true but R is false. எதனால் அப்படின்னா synonymy வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெஃபர் பண்ணி சொல்லணும்னா சிமிலர் மீனிங் தான் ரெஃபர் பண்ணி சொல்லும். But no two words are perfectly interchangeable in all contexts due to connotation, register or collocation. Synonymy அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிமிலர் மீனிங் தான் குறிக்கும். ஓகேங்களா, பட் நோ டூ வேர்ட்ஸ், எந்த டூ வேர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இன்சேஞ்சபிள் ஆகாது இன் ஆல் கான்டெக்ட்ஸ் டியூ டு கனடேஷன், ரெஜிஸ்டர் ஆர் கலகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி சினானிம்ஸ் இஸ் நத்திங் பட் பிகின் அண்ட் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பிகின் அண்ட் கமெண்ட்ஸ் ஆர் சினானிம்ஸ். ஆனால் பட் நாட் ஆல்வேஸ் இன்டர்சேஞ்சபிள் இன் டோன் ஆர் ஃபார்முலாட்டி. பிகின் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ண முடியாது. சினானிம்ஸ், ஸோ சினானிம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் ஆண்டனிம்ஸ் ஆக்சுவலி. ஸோ சினானிம்ஸ் அப்படிங்கிறது ஒரே மீனிங்காக இருக்காது, அதை என்றைக்குமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இன்டர்சேஞ்சபிள் ஆகாது. ஸோ சினானிம்ஸ் இஸ் வாட், சிமிலர் மீனிங் உள்ளதான் சினானிம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th one. Which of the following best describes the deep structure in transformational generative grammar? Answer பார்த்தீங்கன்னா the abstract syntactic representation of meaning. So Chomsky வந்து TGG transformational generative grammar வந்து பார்த்தீங்கன்னா deep structure is the underlying level சொல்லியிருப்பார். ஸோ deep structure அப்படிங்கிறது underlying லெவலாக இருக்குது that represent core meaning of a sentence. ஓகேங்களா, ஸோ it is transformed into surface structure via grammatical rules. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் அப்படிங்கிறது சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ரூல்ஸோட சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் கவர்ன் ஹவ் வேர்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் இன்டு. ஸோ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ் மூலிமா, கிளாஸஸ் மூலிமா, சென்டென்ஸ் மூலிமா எந்த அளவுக்கு கம்பைன்ட் இருக்குது ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெனரேட்டிவ் கிராமர், ஸோ ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறது ரூல் பேஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம் தான் ஜெனரேட்டிவ் கிராமர். இட் இஸ் சீன் ஸோ தட் கேன் ஜெனரேட் ஆல் த கிராமட்டிக்கல் சென்டென்ஸ். கிராமட்டிக்கல் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ஆஃப் அ லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜில் இருக்க கிராமட்டிக்கல் சென்டென்ஸ் எல்லாமே ஜெனரேட் பண்ணுறது தான் என்னது ஜெனரேட்டிவ் கிராமர். அதோட ரூல்ஸை பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணுறது தான் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் சாம்ஸ்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 levels ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 level, வாட் இஸ் இட்? 2 level இஸ் டீப் ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்.
டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா த அப்ட்ராக்ட் underlying syntactic structure that represent the core meaning of a sentence. Surface structure வந்து பார்த்தீங்கன்னா the actual sentence form, how the sentence is spoken or write. Surfaceனா ஒரு ஆக்சுவலாக சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸை வந்து எப்படி எழுதலாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் சர்ஃபேஸ். ஆனால் டீப் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து யோசிக்கிறது. ஓகேங்களா, ஒரு மீனிங்கை வந்து கோர் மீனிங்கை ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸோட மீனிங்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம அப்ஸ்ட்ராக்டோட கண்டுபிடிக்கிறது தான் டீப் ஸ்ட்ரக்சர். அதுவே சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸோட ஸ்போக்கன் எப்படி பண்ணலாம், ரிட்டன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் டீப் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜான், லவ், மேரி மூணுமே கொடுக்குறாங்க. ஆனால் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் எப்படி ஆக்கியிருக்காங்க பார்க்கலாமா. ஜான் லவ்ஸ் மேரி அப்படின்னு போடலாம். மேரி இஸ் லவ்டு பை ஜான் போடலாம். டஸ் ஜான் லவ் மேரி, இது எல்லாமே பேசுகிற மாதிரியும் இருக்கும் எழுதுகிற மாதிரியும் இருக்கும். பட் டீப் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸை வந்து கன்வே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ டீப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஸ்ட்ரக்சரை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ டீப் ஸ்ட்ரக்சர் கன்வெர்ட்டட் இன்டு சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்கிறேன் பாருங்கள். 3 டைப் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைப் வந்து 3 டைப் இருக்குது. பாசிவ், இன்ட்ராகேட்டிவ், நெகோஷியன். ஸோ பாசிவ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜான் கிக்ஸ் த பால்னு சொல்கிறாங்க. பட் த பால் இஸ் கிக்டு பை ஜானும் மாற்றி கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஷீ ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். நெகோஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூல்ஸ்லேயும் வருது அப்படின்னு சொல்லலாம். சோம்ஸ்கியோட மாடல் ஆஃப் கிராமர் பார்க்கலாம். ஆக்சுவலி இது 3 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸு, லெக்சிக்கனு, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸு. ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் த டீப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, டீப் ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஜெனரேட் பண்ணி சொல்லுவோம். சி ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு என்பி ப்ளஸ் விபி. ஸோ என்பினா நவுன் ஃப்ரேஸ் ப்ளஸ் விபினா வேர்ப் ஃப்ரேஸ். லெக்சிக்கன். ஸோ கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸோட லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வித் கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்பு, ட்ரான்சிட்டிவ், நவுன் இதெல்லாமே சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டீப் ஸ்ட்ரக்சர் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். 8th question. Which syllabus type is characterized by the organization of content around communicative functions such as requesting, apologizing and inviting? Answer is functional notional syllabus. Functional notional syllabus அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா it centers around the functions of language. functions of language வந்து சென்ட்ரைஸ் பண்ணி பேசுகிறதா ஃபங்க்ஷனல் நோஷனல் சிலபஸ் சொல்கிறாங்க. ஒரு ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் அப்படின்னா வாட் ஸ்பீக்கர்ஸ் வாட் டு டூ, அண்ட் நோஷன்ஸ் அப்படின்னா கான்செப்ட் லைக் டைம் அண்ட் குவாலிட்டி. நோஷன் அப்படிங்கிறது டைம் அண்ட் குவாலிட்டியோட கான்செப்ட் பற்றி பேசுகிறது. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதில் என்ன தெரியுமா, ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் பற்றி பேசுகிறது. வாட் ஸ்பீக்கர்ஸ் வாண்ட் டு டூ. இட் இஸ் டிசைன் டு ஹெல்ப் லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணப்பட்டது தான் ஃபங்க்ஷனல் நோஷனல் சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஸ் லாங்குவேஜ் அப்ராப்ரியேட்லி இன் டிஃப்ரெண்ட் கம்யூனிகேட்டிவ் சிச்சுவேஷன். இப்போ புதுசாக லேர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, புதுசாக லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இது டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனல் நோஷனல் சிலபஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டிசைனிங் அ சிலபஸோட ஓவர்வியூ தான் இது. ஃபஸ்ட்டு சிலபஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பிளான் தட் அவுட்லைன்ஸ் த கண்டென்ட். ஓகேங்களா, எதை பிளான் பண்ணோன்னா அவுட்லைனை பிளான் பண்ணுது ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட சிலபஸே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு, ஸ்ட்ரக்சரு, ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து அவுட்லைன் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சிலபஸ். ஒரு கோர்ஸோட கண்டென்ட்டு, ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அவுட்லைனாக பண்ணி கொடுக்குறது தான் சிலபஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் போத் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு சிலபஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலபஸோட
யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அப் டு யூனிட் 10 உள்ளவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலபஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹெல்ப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கண்டென்ட் லாஜிக்கலி, கைட்ஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், facilitates assessment and evaluation, keep both teachers and learners focused on goals. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டைப்ஸ் ஆஃப் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. ஸ்ட்ரக்சரல் சிலபல், சிச்சுவேஷனல் சிலபல், ஃபங்க்ஷன் நோஷனல் சிலபஸ், டாஸ்க் பேஸ்டு சிலபஸ், லெக்சிக்கல் சிலபஸ். ஸ்ட்ரக்சரல் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் கிராமர் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். கிராமரையும் சென்டென்ஸ் பேட்டர்னையும் பேஸ் பண்ணுறதா ஸ்ட்ரக்சரல் சிலபஸ். சிச்சுவேஷனல் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன் பற்றி பேசுகிறது. ஓகேங்களா, ரியல் லைஃப் சிச்சுவேஷன் பற்றி பேசுகிறது தான் சிச்சுவேஷனல் சிலபஸில் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் நோஷனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் லாங்குவேஜ். எதை ஃபோக்கஸ் பண்ணுறதோ ஃபங்க்ஷன் அண்ட் நோஷன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கான்செப்ட் ஆஃப் டைம் அண்ட் குவான்டிட்டி. ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படி பேசணும் அது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான் ஃபங்க்ஷனல் நோஷனல். டாஸ்க் பேஸ்டு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசர்ஸ் லேர்னிங் அரவுண்ட் கம்ப்ளீட்டிங் ரியல் வேர்ல்டு டாஸ்க். ஸோ ரியல் வேர்ல்டு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டில் என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பேஸ்ட் சிலபஸ். லெக்சிக்கல் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபசைசஸ் vocabulary and phrase learning. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லெக்சிக்கல் சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Assertion reasoning. Assertion A. The grammar translation method was the earliest method used in ELT and focused primarily on reading and writing skills. Reason R. This method emphasized the use of the mother tongue for explaining grammar rules and vocabulary. So இதில் பார்த்தீங்கன்னா both A and R are true and R is the R explains A. So let's see it. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஏர்லியஸ்டான மெத்தட் தான். இஎல்டியில் யூஸ் பண்ண ஒரு விஷயந்தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர்லி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் எ கரெக்ட். ஏ வந்து ட்ரூ தான். ஆர் வந்து எதனால் ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா மதர் டங். ஓகேங்களா, இதோட மெத்தடே பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு கொண்டு வந்தாங்கன்னா மதர் டங்குக்காக தான் கொண்டு வந்தாங்க, எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ கிராமர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, கிராமர் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, வெக்காபுலரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மதர் டங் கண்டிப்பாக தேவை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் நம்ம இங்கிலீஷ் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சாலும் ஃப்ளூயன்சியாக தெரிஞ்சாலும் நான் அப்படியே சரளமாக பேசிக்கிட்டே போனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா மதர் டங்கில் தெரிஞ்சால் பரவாயில்லையே, அதோட மீனிங் தெரிஞ்சால் பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளே உண்டாகும். ஸோ அதே மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஏர்லியஸ்ட் மெத்தடாக கொண்டு வந்தது இன் இஎல்டி. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ primarily focused in reading and writing skills. And also இது மதர் டங்காக கொண்டு வரப்பட்டது. It is a explanation, grammar rules and the vocabulary. So R explains A. It's a correct thing. 10th one, match it. Authentic materials, teacher, visual aids, supplementary materials and also course book. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸில் வரும். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் இஎல்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், செலக்டிங், அடாப்டிங் அண்ட் யூஸிங் டீச்சிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இஎல்டி அப்படிங்கிறது டீச்சிங் மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ணுறது தான். டு சப்போர்ட் லாங்குவேஜ் லேர்னிங். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸோட ஹெல்ப் மூலமாக டிசைன் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ஸ்கில்ஸை ஃப்ளூவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம். சப்போர்ட் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், ப்ரொவைட்ஸ் ஆத்தென்டிக் லாங்குவேஜ் எக்ஸ்போஷர், அப்புறம் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் நீட்ஸ் அண்ட் லெவல்ஸ், மேக்ஸ் லெசன் மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் என்கேஜிங், சப்ளிமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஃபில்ஸ் கேப்ஸ் வேர் நீடட். ஸோ இது எல்லாமே மெட்டீரியல்ஸ்க்கு உண்டானது. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம டீச்சிங் ஜாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயம் தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு 5 டைப் இருக்குது ஆத்தென்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஆத்தென்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் மெட்டீரியல்ஸ் நாட் கிரியேட் ஃபார் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ ரியல் லைஃப் மெட்டீரியல் இது எல்லாமே லாங்குவேஜ் டீச்சிங்காக க்ரியேட் பண்ணப்பட்டது இல்லை. ஸோ தட் இஸ் அ ஆத்தென்டிக். நெக்ஸ்ட்டு டீச்சர் ப்ரொடியூஸ்டு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு மெட்டீரியல்ஸ் கிரியேட்டட் பை டீச்சர்ஸ் டு லேர்னர்ஸ் நீட்ஸ்.
மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது டீச்சர்ஸ் மூலிமா லேர்னர்ஸ் நீட்ஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட்ஸ், ஹேண்ட் அவுட்ஸ், டெக்ஸ்ட் கிரியேட்டட் பை டீச்சர்ஸ் இதெல்லாமே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து தே யூஸ் இமேஜ் மூலிமாவும் விஷுவல்ஸ் மூலிமாவும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, சார்ட்ஸ் எல்லாமே. சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல்ஸ்னால் அடிஷ்னல் சோர்ஸ் வேணும் நமக்கு, ஓகேங்களா. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், மெயின் டெக்ஸ்ட்டு தவிர்த்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு கோர் டெக்ஸ்ட் புக்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் புக்ஸ் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் டீச்சிங் அ லாங்குவேஜ். ஸ்பெஷலாக வந்து லாங்குவேஜை டீச் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணதான் ஸ்ட்ரக்சர் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த 10 questions we have discussed it. ஆக்சுவலி இது ரொம்ப ப்ரீஃபான ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 10 questionஸுமே ரொம்ப ப்ரீஃபாக நம்ம பார்த்துருக்கோம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் மெசேஜ் மீ, கமெண்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆக்சுவலி அவ்வளோதான். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் டெஸ்ட் பேட்ச் வந்து போட போகிறேன். அதோட இன்டிமேஷன் நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் டவுட்ஸ் இருந்தால் கூட யூ கேன் கால் மீ ஆர் மெசேஜ் மீ.